ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அந்த ஆவியின் கனியை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். ஆவியின் கனியோ சொல்லுங்க என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். விசேஷமாக போன வாரத்தில் சந்தோஷத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரத்தில் அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், மறுபடியும் அந்த வசனத்தை எடுப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு போட்டிருக்கு. சமாதானம். இன்றைக்கும் சமாதானத்தை குறித்து உங்களோட சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். சமாதானம், ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பீஸ் என்று சொல்லி அங்கே வார்த்தை நம்ம வரைக்கிறோம். அந்த பீஸ் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தமுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதுக்கு பலவிதமான கோணங்கள் இருந்தாலும் இங்கே குறிப்பாக மனிதர்களோடு உள்ள உறவிலே நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி இங்கே கூறினாலும், இந்த சமாதானம் என்கிற வார்த்தை அது ஆழமான அர்த்தமுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த சமாதானம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? முதலாவதாக எபிரேய பாஷையில் ஷாலோம் என்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க? ஷாலோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒருத்தர் கை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாலோம் அப்படின்னா சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, பீஸ் பி அன்டு யூ அப்படின்னு சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, ஷாலோம் என்பது அது ஒரு முழுமையை குறிக்கிறது. இட் மீன்ஸ் ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ், வெல்பீயிங். தேவனோடும் மனிதனோடும் நம்மோடும் ஒரு ஹார்மனி, எந்த ஒரு பிரிவினையோ பிரச்சனையோ சரசரப்போ இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. Peace is not merely absence of trouble but the presence of divinity. பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனையின் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சமாதானத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வாக்குப்படுகிற நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24லேருந்து 26 வாசித்தீங்கன்னா அந்த வசனங்களுக்கு பெயர் ஏரனிக் பிளெஸிங். அதாவது ஆரோனுடைய ஆசீர்வாதம். ஆரோன் தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதத்தை சொல்லணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கிவ் யூ பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை பீஸாக இருக்குது. என்னது? PEICE, பீஸ். அது வேற. ஆனால் இந்த பீஸ் அப்படிங்கிறது சமாதானம், அது ஒரு முழுமை, தேவனோடு மனிதனோடு. பாருங்க, அதுக்கு ஒரு நான் பின்னாடி சொல்கிறேன். கிரேக்க பதம் ஐரீன் அப்படிங்கிற வார்த்தை, ஷாலோம், ஐரீன் ரெண்டுமே என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு பேர் வைக்கலாம். ஹல்லேலூயா. ஷாலோம் அப்படின்னு வைக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் சிஸ்டர் வராங்க, அவங்க பேர் ஷாலோம். என்னது அப்படின்னா சமாதானம்னு அர்த்தம். அப்படி ஐரீன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வராங்க. ஐரீன் அப்படின்னா என்னதான்? சமாதானம். சமாதானம் அப்படின்னா இன்னர் ரெஸ்ட், ஒரு உள்ளான ஒரு அமைதி, ட்ராங்குலிட்டி ஆஃப் ஹார்ட், மனதில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியை அது குறிக்கிறது. கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸ் கேர், தேவன் என்னை பராமரிக்கிறார் என்பதனுடைய நம்பிக்கை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் நடத்துவார் என்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த சமாதானம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவர்கள் எதை குறித்து கலக்க இல்லாமல் பிரச்சனையின் மத்தியிலும் அமைதியாக இருந்தாங்க. பைபிளில் 2 உதாரணம் இருக்குது. ஒன்று, ஆண்டவராக இயேசு படகுல போகும்போது சீஷர்லாம் அருளறான், காப்பாத்தியா காப்பாத்து அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் பைபிளில் மார்க்கில் போட்டுக்கு தலையணை வைத்து தூங்கிட்டு இருந்தாராம். என்னது? தலையணை. பாருங்க, சுற்றிலும் புயல், ஆனாலும் என்னது? ஒன்றும் நடக்காது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பேதுரு பாருங்க, நாளைக்கு சிறைச்சாலையில் என்ன நடக்கும் நாளைக்குன்னு தெரியாது. பேதுருவை சுற்றி பேதுருவை காவல் காக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்னு சொல்லி இந்த பேதுரு தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற, நான் எங்கேயா தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு பேதுரு நிம்மதி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்குற. பாருங்க,
இதுதான் கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸ் கேர். ஆண்டவர் நடத்துவார், பராமரிப்பார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிறதுடைய இந்த மன தைரியம் இருக்கு பாருங்க, அதில் தான் சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. இல்லாட்டி நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருக்கும், அப்படியே 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 அலம் போதிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் அமைதலை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அமைதலை தருகிற ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14:27 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் யூ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தராரா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு எந்த கலக்கமும் இருந்திருக்குமா அந்த உலகத்தில்? எதை குறித்து இல்லை, எல்லாவற்றையும் அவர் ஹல்லேலூயா பிதா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த திட்ட நம்பிக்கையில் அவர் வாழ்ந்தார். அந்த காரியம்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுன்னு பார்க்குறோம். சரி, இப்போ அந்த சமாதானத்தை கொடுத்து விளக்கி நம்ம பார்க்குற முன்பாக 3 dimensions of biblical peace. இந்த சமாதானம் 3 விதங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதங்களிலே 3 dimensions of biblical peace. இந்த வேதாகம சமாதானம் என்பது 3 கோணங்களிலே அடிப்படையாக கொண்டது. ஒன்று upward peace, மேல் நோக்கிய சமாதானம். இன்னொன்று inward peace, உள்ளான சமாதானம். மூன்றாவது outward peace, வெளிநோக்கிய இல்லாவிட்டால் மற்றவர்களோடு உள்ள சமாதானம். இந்த 3 சமாதானமும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. upward peace அப்படின்னா peace with God, தேவனோடு ஒரு சமாதானம். அதை குறித்து எங்க வாசிக்கிறோம்னா, வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானம். we have peace with God through Jesus Christ. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு பாருங்க, தேவனிடத்திலே சமாதானம். இந்த சமாதானம் தான் ரொம்ப முக்கியமாக. இட்ஸ் a foundational peace. தேவனோடு ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாட்டா அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொந்தளிப்பும் கலக்கமும் தான் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, தேவனோடு சமாதானம்னா அது என்ன? தேவனோடு சரியான உறவு, தேவனோடு சரியான ஐக்கியம். ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் தேவன் அவர்கள் நல்ல ஒரு உறவில் இருந்தார்கள். பாவம் வரும் பொழுது அந்த சமாதானம் உடைக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. Man was separated from God. தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டான். There was hostility between God and man. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு எனது பிரிவு, பகை ஏற்பட்டிருந்தது, பகை. ஆனால் அந்த பகை ஆண்டவர் தகர்த்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் தகர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. No one can have peace of God until they have peace with God. பாருங்க, முதலாவதான இந்த பீஸுக்கு பேரு பீஸ் வித் காட். தேவனோடு சமாதானம், ஆண்டவரோடு சமாதானம் ஆகணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரோடு சண்டை போட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சண்டை போடுவாங்க. அது இன்னொரு வித்தியாசம். அதாவது ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டா கூட ஆண்டவரே ஏன் இப்படி செய்கிறீர், ஏன், அது வேற. ஆனால் தேவனோடு பகை இருக்கு பாருங்க, அந்த பகை நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பகை சரியாகிறது. ஹல்லேலூயா. மனிதனும் தேவனும் பகையில் இருக்கிறார். இன்னைக்கு தேவனை விட்டு பிரிந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனோடு சமாதானம் என்பது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ளாக வருவதுதான் தேவனோடு இருக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் சமாதானம் இருக்காது. பாவம் இருந்தால் அந்த சமாதானம் இருக்காது. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா 2 இடத்துல போட்டிருக்கு. 48ஆம் அதிகாரம் ஏசாயா 48 வாசிங்க. ஏசாயா 48 கடைசி வசனம் பாருங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று போட்டிருக்கு. 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம்
இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அதுக்கு முந்தின வசனம் எப்படி இருக்கு, அவன் வாழ்க்கை இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. 20 துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜனங்கள் சேற்றையும் அலக்கையும் கரையில ஒதுக்குகிறது. துன்மார்க்கரோ the wicked are like tossing sea. பாருங்க, ஒரு அமைதி இல்லை, அப்படியே அலை மோதுகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகும் போது ஆண்டவரோடு அவனுக்கு சமாதானம் உண்டாகுது. அல்லேலூயா. யோபு பக்தன் இப்படியாக சொல்கிறாரு, தேவனோடு பழகி அவரோட சமாதானமாக இருக்கணுமா, அப்பொழுது உங்களுக்கு என்ன வருமா, நன்மை வரும் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனோடு பழகி அவரோடு சமாதானமாக இருங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரும். அல்லேலூயா. அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு சமாதானம், ஐக்கியம், ஒரு ஹார்மனி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அது தேவனோடு இருக்கிற சமாதானம். ரெண்டாவதாக, தேவனோடு ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருக்கும்போது நமக்கு தேவ சமாதானத்தை நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் தரார். அது பேர் பீஸ் ஆஃப் காட், தேவன் உடைய சமாதானம், உள்ளான சமாதானம். வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ சமாதானம், இதில் ஆங்கிலத்தில் பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். இது எங்க இருக்குமா, உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இது உள்ளாக இருக்கிற சமாதானம், கலக்கம் இல்லாத ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கை. வாழ்க்கை சுற்றிலும் கொந்தளிப்பாக புயலாக இருந்தாலும் உள்ளான ஒரு அமைதியை இது குறிக்கிறது. ஹல்லேலூயா. இது பேர் பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம், தேவ சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது உள்ளான வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற ஒரு அமைதி, நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதி, அதுதான் உள்ளத்தில் இருக்க அந்த சமாதானம் என்று நம்ம பார்க்கிறோம். மூணாவது என்னொன்று, மற்றவர்களோடு சமாதானம். ஹல்லேலூயா. நீங்க இது பேர் பீஸ் வித் அதர்ஸ், பீஸ் வித் அதர்ஸ். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:18. எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருங்கள். live at peace with everyone. எல்லா மனுஷரோடு என்னவா இருங்க, சமாதானமாக இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள், இது யாரோட, மனிதனோடு. அப்போ மனிதனோடு இருக்கிற சமாதானம், மனிதனோடு இருக்கிற நல் உறவு, அதுதான் மனிதனோடு இருக்கிற. எல்லாத்தோடும் சமாதானமா இருக்கீங்களா, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அது மனிதனோடு இருக்கிற சமாதானம். திஸ் இஸ் அவுட்வர்ட் பீஸ் ஆர் ரிலேஷனல் பீஸ். மனிதனோடு இருக்க வேண்டிய அந்த சமாதானம். அந்த மூன்று கோணத்திலும் மனிதனுக்கு சமாதானம் தேவை. அல்லேலூயா. தேவனோடு சமாதானம், உள்ளான சமாதானம், இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி தமிழ் எழுதிக்கலாம், உன்னத தேவனோடு சமாதானம், உள்ளான சமாதானம், உறவுகளிலே சமாதானம். அல்லேலூயா. உறவுகளிலே சமாதானம் அப்படின்னா என்ன, எல்லாரோடு நல்ல ஒரு பகையின்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒப்புரவாக கூட இருக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரோடும் நீங்கள் வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க. மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் மென். எல்லாரோடு சமாதானமாய் இருங்க. அல்லேலூயா. இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியம். நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட இந்த முப்பரிமாண, இல்லாவிட்டால் 3 டைமென்ஷனல், இந்த 3 விதத்திலும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவாராக. அல்லேலூயா. தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறேன், என் மனதில் எப்பொழுது ஒரு நிம்மதி இருக்குது,
எல்லா மனிதனோடும் சமாதானமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில். சரி, இப்போ பாருங்கள், த சோர்ஸ் ஆஃப் பீஸ். மூன்றாவது அடுத்த பாயிண்டாக முதலாவதாக சொன்னேன், அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். 2 வார்த்தைகள், ஷாலோம், ஐரீன் என்கிற வார்த்தை. ரெண்டாவதாக 3 விதங்களிலே வேதாகமம் நமக்கு சமாதானத்தை குறித்து சொல்கிறது. தேவனோடு சமாதானம், அது ரட்சிப்பில் நமக்கு உண்டாகிறது. பாவ மன்னிப்பை பெறும்போது உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது தேவனுக்கு நமக்கு இருக்கிற பகை சரியாகிறது. ஆண்டவரோடு நமக்கு நல்லுறவு ஏற்படுகிறது. ரெண்டாவதாக உள்ளான வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். மூன்றாவதாக மற்றவர்களோடு, அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களோட சமாதானம் ஆண்டவரே தாரன்னா தந்துடப்பட்டார். இப்போ 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க, எப்படி 2 பேருக்கு சமாதானம் ஆகும் சொல்லுங்க? பேசணும். பேசுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல போய் சண்டை போட்டுக்கிட்டீங்க, நேற்று நல்லா சண்டை, சாரி கேட்கணும். என்ன செய்யணும்? சாரி. யார் 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 முதல்ல சாரி கேட்கணும்? சாரி. அவன் பாருங்க, இந்த சாரிங்கிறது ஒரு மந்திர, ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த சாரி அப்படின்னு கேட்டால் நிறைய காரியம் பிரச்சனையே முடிவாயிரும். நம்ம நினைக்கிறோம், நான் என்ன சாரி கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம காலத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன். பாருங்கள், ஐ ஆம் சாரி அப்படிங்கிற வார்த்தை இட் வில் ஹீல் மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். சொல்லுங்கள், ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சொல்கிறத இப்போ யார்ட்டையா போய் சொல்லுங்கள். உங்கள் புருஷன்கிட்ட போய் சொல்லுங்கள், மனைவிட்ட என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். சில இடத்துல, தம்பி ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் தப்பாக செஞ்சுட்டேன். திட்டிருப்பீங்க பிள்ளைய தவிர, எங்கள் அம்மா ஏன் இப்படி என்ன தெரியாமல் ஒன்றுமே செய்யலையே, எதுக்கு திட்டுது அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் சில இடத்துல நம்ம எங்கே இருக்கிற கோபத்தை எங்கே கொண்டு காமிச்சிருவோம். அப்போது சாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியாயிரும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. மன்னிச்சுங்க. அப்போது இது ரெக்கன்சிலியேஷன், உறவுகளை அது ஈஸியாக நமக்கு வர. ஏன்னா மனுஷனுக்குள்ளாக எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பெருமை இருக்குது. என்ன இருக்குது? ஈகோ அப்படிங்கிறோம்ல. நான் யார் தெரியுமா? இயேசு எல்லாத்தையும், அவர் எவ்வளோ மகிமை உள்ளவர், நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மன்னித்தார். அவர் மன்னிப்பை கொடுத்தார், மன்னிப்பை அளித்தார். நம்ம வாழ்க்கையில் இந்த இந்த உறவுகள் சரியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா ஒப்புரவாக ஆயத்தமாக இருக்கணும். ஒப்புரவாகணும். அப்படி அதுக்கு சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட சில காரியத்தில் நம்ம இறங்கி போகணும். ஹல்லேலூயா. உறவுகளில் ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியம். இந்த உறவுகள் நம்ம வாழ்க்கையில் சரியில்லாட்டா சமாதானமே போயிடும். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்னதான் சமாதானத்துக்கான முயற்சி எடுத்தாலும் அவங்க சமாதானத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். உங்களால் ஆன மட்டும்னா நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்களா சமாதானமாக இருக்கிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு? அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த ரிலேஷனல் ஹார்மனி ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்திரமல்ல, நம்ம சமாதானமாக இருக்கிறது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பண்ணவும் செய்யணும். என்ன செய்யணும்? சில ஆட்களை ட்ரபிள் மேக்கர்ஸாக இருப்பாங்க. பீஸ் மேக்கராக மாறணும். பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது, சமாதானத்தை ஏற்படுத்தணும். என்ன செய்யணும்? பீஸ் மேக்கிங் அப்படின்னா என்னது? சமாதானத்தை. சில ஆட்களுக்கு சண்டை மூட்டுறதுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னது? சண்டை மூட்டு விட. அப்படி இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். they will be called children of God. ஆகவே சமாதானம் பண்ணணும். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது. நம்ம போய் என்ன பண்ணணும்? ஜெபத்தோடு அவங்கள்ட்ட பேசி சமாதானம் பண்ணால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் 2 பேருக்குள்ள சண்டையா, நீங்கள் ஜெபத்தோடு போய் என்ன பண்ணுங்கள்? அவங்களுக்கு சமாதானம் பண்ணி வைங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இந்த 3 விதத்தில் தேவனோடு, உள்ளான மனிதர்களோடு இந்த சமாதானத்தை, இதுக்கெல்லாம் காரணர் யாருன்னா பைபிளில் வாசிங்க, நம்முடைய இயேசுதான் சமாதான காரணர். ஹீ இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பீஸ். எபேசியர் 2:14 அவரே சமாதான காரணர்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த சமாதான காரணர், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அவர் பீஸ். அவரே சமாதான காரணர். எபிரேயர் 2:14 என்று வாசிக்கிறோம். என்னமாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5:5 அங்கேயும் போட்டிருக்கு, அவரே சமாதான காரணர். He is our peace. பாருங்க,
Peace is not something Christ gives. He himself is our peace. அவரே நமக்கு சமாதானமாக என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரே சமாதானத்தை காரணராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 9:6 என்ன போட்டிருக்கு? அது என்ன போட்டிருக்கு? சமாதான பிரபு, சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நம்முடைய ஆண்டவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆக, சமாதான பிரபுவாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானம் எப்படி அப்படின்னா, அவர் கர்த்தரிடத்துல தான் நமக்கு வருது. உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் பாடுவோம்ல, நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. நீ தேடுகிற சமாதானம் எங்கே தான் கிடைக்குது? இயேசுவிடத்தில் அந்த சமாதானம் கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 26:3 வாசிங்களேன். 26:3. ஏசாயா 26:3. உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தை. இது என்ன காண்பிக்கிறேன்னா, பீஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ட்ரஸ்டிங் இன் காட். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையில் இருந்தால் அந்த அந்த சமாதானம் நமக்குள்ளாக வருது. பீஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ட்ரஸ்ட் இன் காட். பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் யாரு? உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம். அது ஆக்சுவலாக அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீப்ரு வேர்டில் பூரண சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பூர்ணம் போட்டு அப்படி போடல. அங்கே என்ன போட்டிருக்குன்னா ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? டபுள் ஷாலோம். ஹல்லேலூயா. அது அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு சமாதானம் யாருக்கு வருதுன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையிலே இருந்து பிறக்கிறது தான் இந்த சமாதானம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 16:33 போட்டிருக்கு. யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, ஜீசஸ் நெவர் ப்ராமிஸ்ட் a trouble free life. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் தரல. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்றாரு, ஆனால் அதன் மத்தியிலும் உங்களுக்கு சமாதானம், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அதான் 2 உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். இயேசு எப்படி அங்கே புயலின் மத்தியிலே அவர் நிம்மதியாக அவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு நிம்மதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த சமாதானம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16 ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. எல்லாம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை, the Lord of peace himself give you peace at all times and in every way. எல்லா நேரத்திலும் எவ்விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக என்று நம்ம வாசிக்கிறோம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சில காரியங்கள் இருக்கு. வேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொலோசியர் 3:15 வாசிங்களேன். கொலோசியர் 3:15 ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவ சமாதானம் எங்க எங்க இருக்கணுமா? இருதயத்தை ஆளக்கடவது அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த வேர்டு ரூல், let the peace of God rule in your heart அப்படிங்கிற வார்த்தை சரியா மொழிபெயர்க்கணும்னா let the peace of God act as an umpire அப்படின்னு போட்டிருக்கு. அம்பையர், அம்பையர் யாரு? நடுவர், அப்படிதானே? கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையை ஆளக்கடவது அப்படிங்கும்போது இது வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன அம்பையர் மாதிரி இருக்குது. அதாவது சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேத வல்லுநர்கள்,
பீஸ் இன் ஹார்ட். நம்ம எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சில பிரச்சனை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படின்னா நம்ம தேவ சித்தத்தின்படி இருக்கிறோன்னு அர்த்தமா. பீஸ் கன்ஃபர்ம்ஸ் வெதர் வி ஆர் வாக்கிங் இன் காட்ஸ் வில் ஆர் நாட். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, அதாவது ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஒன்று மனசாட்சியே இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அவன் தேவ சித்தத்தில் இருக்கிறானா இல்லையா என்பதுக்குடைய ஒரு அடையாளம். நீ சரியா இல்லையா, நீ அவுட் இல்லையா அப்படின்னு அம்பையர் சொல்கிற மாதிரி இந்த சமாதானம் என்ன சொல்லுது, நமக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா நடக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. இட் கன்ஃபர்ம்ஸ் வெதர் வி ஆர் இன் த வில் ஆஃப் காட். சமாதானம் இல்லாட்டா நம்ம தேவ சித்தத்தில் நம்ம இல்லை, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. அப்போ இது என்ன போட்டிருக்குன்னா, கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை எப்படியும் ஆளுகை செய்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை அதை ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம இருதயத்தில் தேவ சமாதானம் கொஞ்சம் அப்படியே இல்லை அப்படின்னா, எங்கேயோ நம்ம சாத்தானுக்கோ இல்லாவிட்டால் மனுஷனுடைய ஆலோசனைக்கோ தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்துக்கோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்போ அந்த பீஸ் ஆஃப் காட், இது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தந்து நம்ம என்ன பண்ணுறாரு, சரியான பாதையில் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ இருதயத்திலே சமாதானம். யோபு ஒரு பக்தன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வாசிங்க யோபு 5:24 வாசிங்க. யோபு 5:24. உம்முடைய கூடாரத்தில் சமாதானம். அல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அப்போ நம்ம கூடாரத்திலும் சமாதானம் இருக்கணும். வீட்டில் ஒரு சமாதானம். அல்லேலூயா. அந்த வீட்டு நம்முடைய கூடாரத்தில் அப்படின்னு சொன்னால் நம்முடைய டென்ட் ஒரு பாதுகாப்பான ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய வீடு மாறணும். அல்லேலூயா. சமாதான தாபரமாக நம்முடைய வாசஸ்தலம் வேணும். சில பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போகிறக்கே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகணுமா, போனாலே ஏதாவது பிரச்சனை வரும், போனாலே இது தகராறு வரும் அப்படின்னு வீட்டு சமாதான தாபரமாக இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் ஒரு என்னது அங்கே நிம்மதி இருக்கும்பா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் தி பெஸ்ட். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எங்கே போனாலும் வீட்டுக்கு போகணும்ப்பா வீட்டுக்கு. ஆனால் சிலருக்கு எப்போ வீட்டுக்கு போகணுமா அன்னைக்கு அப்படின்னு இருக்க அங்கே சில அங்கே ஒரு நட்சதி இருப்பா அப்படின்னு அங்கே ஒரு இது இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே வீட்டுக்கு போனால் என்ன உண்டாகும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நிம்மதி இருக்கும் அங்கே. அது ஆண்டவர் தான் தரணும். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் ஆண்டவர் சமாதானத்தை தருவாராக. பாருங்கள், இந்த குடும்பங்களில் வீட்டில் சமாதானம் இருக்குமா, இதெல்லாம் பாருங்கள், சமாதானம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது மக்கள் நம்மை கொண்டு ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த அந்த என்னது சொல்கிறேன். அப்புறம் மாத்திரமல்ல, 147 சங்கீதத்தில் 14 வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய எல்லைகளிலே சமாதானம். எல்லைகளிலே பீஸ். பாருங்கள், எல்லைகளிலே சமாதானம். He grants peace to our borders. நீங்கள் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுதும் அங்கே 122 சங்கீதம் நினைக்கிறேன், 122 சங்கீதத்தில் 7 வசனத்தை வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளாக சமாதானம். எருசலேமுடைய அலங்கத்திற்குள்ளாக, எருசலேமுக்குள்ளாக. எருசலேம்னாலே சமாதான பட்டணம். எருஷலேம் அப்படின்னு சொன்னாலே என்னது, சமாதானத்தின் பட்டணம். நம்முடைய குடும்பங்கள், வீடுகள், நம்ம எல்லாம் எருசலேமாக இருக்கணும். அல்லேலூயா. அது சமாதானத்தின் எல்லைகளாக ஆண்டவர் தருவாராக. அது மாத்திரமல்ல, சபையிலே சமாதானம். அப்போஸ்தலர் 9:31 வசனத்தில் அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கிறோம், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியோடு வளர்ந்து பெருகின என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட எங்கெல்லாம் சமாதானம் தேவையோ எல்லா பகுதிகளிலும் தருவாராக, எல்லா நபர்களிடம் தருவாராக, எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் சமாதானம் தருவாராக. ஹல்லேலூயா. வீட்டில் போனால் ஒரு நிம்மதி. ஹல்லேலூயா. சபையில் வந்தால் நிம்மதி. அங்கே ஒரு சமாதானம் பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவுகள் கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். பாருங்க, இந்த என்னது
தேவன் கொடுக்குற சமாதானத்துக்கு சில எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சில டிஸ்கிரிப்ஷன்லாம் பைபிளில் இருக்குது. அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. முதலாவதாக பிலிப்பியர் 4:7 போட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். என்ன சமாதானம்? அது பேர் the peace which passes all understanding. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலருக்கு நம்ம சமாதானமாக இருக்குது, அவங்களுக்கு புரியாது. என்ன சிஸ்டர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்கள் வாழ்க்கையில், இவ்வளோ நெருக்கடி, வேலைக்கு போனால் அவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ நெருக்கம் உங்களுக்கு இருக்குது, ஆனாலும் நம்ம அமைதியாக இருக்கிறீங்களே. அது யாருக்கும் புரியாது. அது தேவன் கொடுக்குற சமாதானம். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் எல்லா புத்திக்கும் மேலான, புரியாத, மனுஷனுடைய கற்பனைக்கு புரியாத அந்த சமாதானம் என்று பார்க்கிறோம். அதுதான் இயேசு இன்னொரு விதத்தில் இப்படி சொல்றாரு. 14:27 யோவான் 14:27 இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் உலகம் தர முடியாத சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். இரண்டாவதாக உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானம், peace which the world cannot give us. இந்த உலகம் நமக்கு தர முடியாத அந்த சமாதானம். ஹல்லேலூயா. உலகம் சில நேரத்தில் சமாதானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது தற்காலிகமானது. உலகத்தில் சமாதானத்தை தேடி எங்கே போகிறான் மனுஷன்? சாராய கடைக்கு போகிறான். அப்புறம் விடிஞ்சு போனால் என்ன ஆயிடுது? அவனுக்கு சமாதானம் போயிருது. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. சினிமா தேட்டருக்கு போகிறான். ஆனால் சினிமா தேட்டருக்கு போகிறவங்களாம் அவ்வளோ வரும்போது அழுதுட்டு வரான் சில இதில். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. இப்படி தான் இருக்குது. இந்த உலகம் தர முடியாத பணம், பதவி தர முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் தர்றார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், நான் கொடுக்குற சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானம். இந்த உலகம் எந்த காரியத்தினாலும் நமக்கு அந்த சமாதானம் தர முடியும், அந்த சமாதானம். அப்போ தேவன் நமக்கு தருகிற சமாதானம் எல்லாம் அது நம்ம மனசினால் புரிந்து கொள்ள முடியாது, உலகம் கொடுக்க முடியாத. என்னமாக நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தில் ஏசாயா 26:3 அது ஒரு பூரண சமாதானம். ஹல்லேலூயா. என்னமாக ஏசாயா 48:18 வாசித்தீங்கன்னா, ஏசாயா 48:18 அங்கே போட்டிருக்கு, நதியை போல சமாதானம். ஹல்லேலூயா. உன் சமாதானம் நதியை போல. கர்த்தர் இப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. பூரண சமாதானம், நதியை போல வருகிற சமாதானம். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறோம். முதலாவதாக பிலிப்பியர் 4:6 எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக எத்தனை பேருக்கு தெரியும்? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. அடுத்த வார்த்தை வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது. இந்த 2 வசனம் கனெக்ட் ஆகுது. அப்பொழுது தேவ சமாதானம். எப்பொழுது? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு போட்டிருக்கா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். அப்படிதானே? இங்கே என்ன பவுல் என்ன சொல்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்பட. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒன்றுக்கும் கவலைப்படலை? ஒரே ஒரு தம்பி தான் சொல்கிறான். அவனுக்கு பரீட்சை வருது இப்போ சீக்கிரத்தில். பரீட்சைனா வாழ்க்கையில் இல்லை, பாடத்துலேயும் பரீட்சை இருக்குது. +2 சோத்ரா கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. படிக்கிறத நம்ம படிப்போம், மார்க் தரது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இப்போ ஒன்றுக்கு கவலைப்படாத. கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? ப்ரே இன்ஸ்டெட் ஆஃப் ஒரி, வர்ஷிப் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரி. கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். பிசாசு நம்ம மேலே பாரத்தை ஏற்றுக்கிட்டே இருக்க விரும்புவான். இந்த பக்கம் பாரத்தை அவன் தள்ளினானா ஆண்டவர் மேலே தள்ளி விட்டுருணும். நீங்கள் ஹல்லேலூயா. ஐயோ தந்துட்டானே அப்படின்னு நீங்க சுமக்கூடாது. என்ன பண்ணிடணும்? ஆண்டவரே உம்மை மேலே போட்டுடுறேன் அப்படின்னு ஆண்டவர் மேலே அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சமாதானம் வரும், இல்லாட்டே போயிடும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணணும். ப்ரே இன்ஸ்டெட் ஆஃப் worry. கவலைப்படக்கூடாது. கவலை என்பது நம்முடைய சமாதானத்துக்கான எதிரியாக அங்கே இருக்கிறது. ஆங்ஸைட்டி அண்ட் worry ஆர் தி எனிமீஸ் ஆஃப் பீஸ். நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தேவ சமாதானம். ரெண்டாவதாக நான் ஏற்கனவே வாசித்த வசனம் தான், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், ட்ரஸ்டிங் இன் காட். ஹல்லேலூயா. ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் காட். பாருங்க, ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாக தெரியுமா இருக்கும். இப்போ ₹1 காயினோ ₹2 அந்த ₹5 காயினோ கண்ணுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா உலகமே வந்து ₹5 காயின் தான் இருக்கும். அது தூக்கி ஓரமாக போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், நீங்கள் நிறைய இடத்துல பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுறோம், கொண்டு வரோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பெருசு, மேக்ஸிமைஸ் காட் அண்ட் மினிமைஸ் யுவர் ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் காட். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஐயோ கோலியாத்து கோலியாத்து அப்படின்னு நினைக்கிறோம். கோலியாத்துன்னா கோலியாத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. கோலியாத்து எத்தனை, எவ்வளோ அடி உயரம்? 4 அடியா 6 அடி என்ன போட்டிருக்காங்க? 9 அடி உயரம். பாருங்க, அவ்வளோ உயரம். எவ்வளோ பெருசாக இருப்பான். அங்கேருந்து அவனுக்கு இங்கே நின்னா 8, அவன் இந்த பக்கம் போய் வாட்ட சாட்டமாக வந்திருப்பான். நம்ம மனுஷனுடைய பார்வையில் அப்படி தெரியுது. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு கோலியாத்து மேலே கண்ணு இல்லை, ஆண்டவர் மேலே கண்ணு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் என் மேலே நம்பிக்கை. he had his mind fixed on God. ஆண்டவர் மேலே அவன் மனதை பதித்தவனாக இருந்தான். ஆகவே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மேலே நம்முடைய சிந்தனைகள், ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அந்த பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரொம்ப முக்கியம் என்னொன்று, 2 வசனத்தை வாசிங்களேன். முதல்ல ஏசாயா 48:18 நதியை போல் அப்படின்லாம் வாசித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு வாசிங்க, வாசிங்க 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது, அவன் பாருங்க, இந்த அப்பொழுது திரும்பி வருதுங்க. எப்பொழுது? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். If only you had paid attention to my commands. என்னுடைய வசனத்தை நீ கவனிச்சியனா நலமாயிருக்குமே. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும். 119 சங்கீதம் 165 வசனம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 119 165 என்ன சொல்லுது வாசிங்க. 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இல்லை சொல்லுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிரேட் பீஸ். நம்முடைய வாழ்க்கையில் when we love the word of God, நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. வேதத்தை நேசித்து அதை கவனித்து அதன்படி நடக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் என்பது தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை கர்த்தருடைய வசனத்தை நமக்கு ஆசிக்கும் போது இந்த மிகுந்த சமாதானங்கிற வார்த்தை இங்கே இருக்கு போட்டிருக்கு. வேதத்தை நேசி, அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கலாம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிற கவனிக்கிறவர்களுக்கு நதியை போல சமாதானம் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அந்த பீஸ் ஆண்டவர் தராரு. எப்போன்னு சொன்னால் இதை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கும் போது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். இது மனிதனோடு இருக்கிறது. பாருங்க, அந்த உறவில் ஆங்கிலத்தில் என்ன போட்டு வாசிங்களேன். எபிரேயர் 12:14 வாசிங்களேன். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நாடுங்கள். இப்போ இந்த பீஸ், இந்த ரிலேஷனல் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன போட்டிருக்குன்னா 2 மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன்.
மேக் எவ்ரி எஃபர்ட், முயற்சி பண்ணு. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல pursue அப்படின்னு போட்டிருக்கு. pursue peace with all people. அப்போ we have to actively pursue. இந்த சமாதானத்தை நாடணும். நம்ம என்ன செய்யணும்? நாடணும். சமாதானம் இருந்தால் நிறைய பேர்கிட்ட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முயற்சி எடு. pursue peace actively. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுவார், சில நேரத்தில் உணர்த்துவார், மன்னிப்பு கேளு, ஒப்புரவாகு, சரி செய்ய அப்படின்னு உணர்த்தும் பொழுது, கசப்பை வச்சுக்காத அப்படின்னு உணர்த்தும் போது அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. முயற்சி எடுக்காம இந்த உறவு சரியாகாது, மனிதனோடு இருக்கிற உறவு. அப்போ இங்க போட்டிருக்கு ஆக்டிவ்லி பர்சூ பண்ணும். ஆக்டிவ்லி பர்சூ அப்படின்னு போட்டிருக்கு, நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அங்கே இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போட்டிருக்கு, மேக் எவ்ரி எஃபர்ட். என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? எதுக்கு? மனிதனோடு சமாதானமாக இருக்கு. ஹல்லேலூயா. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேச மாட்டாங்க, சமாதானம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அது போவதற்கு முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அடுத்த வசனத்தில் 12:15 என்ன போட்டிருக்கு வாசிங்க. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குற அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, கசப்பான வேர் நமக்குள்ள வந்துடவே கூடாது. கசப்பான யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கசப்பான வேர் நமக்குள்ள இருக்கக்கூடாது. டோன்ட் லெட் தி ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் டேக் ரூட் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த கசப்பான வேர் உள்ள என்ன பண்ணிடக்கூடாது, அதை எடுத்து போட்டுடணும். நம்ம வாழ்க்கையில் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. களையை பிடுங்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சும்மா களைய போனால் போகாது. களை என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கணும். அந்த கசப்பான வேர் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட நம்ம முயற்சி பண்ணும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பாருங்க, இந்த 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 காரியம் பர்சு, இந்த சமாதானத்தை நாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தரார். சமாதானத்துக்கான எந்த முயற்சியுமே நீங்கள் எடுக்கலாட்டா இந்த சமாதானம் உறவுகளில் உண்டாகாது. ஹல்லேலூயா. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சிலருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், இவங்களோட இல்லை. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சில முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. சில காரியத்தை விட்டு கொடுக்கணும், சில நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும், சிலவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 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 பாருங்கள், ஒப்புரவாகிட்டால் அதில் ஒரு பெரிய சமாதானம் நமக்கு ஆண்டவர் தரார். இத்தனை நாள் பிரச்சனை சரியாக போச்சுங்க. ஹல்லேலூயா. பல நாட்களாக பேசாமல் இருந்தோம், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு பெரிய ஒரு நிம்மதி நம்ம வாழ்க்கையில் வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. 3 கேள்வியார் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 3 அதில் 1, do I have peace with God? தேவனோடு எனக்கு சமாதானம் இருக்குதா? ஆண்டவரோடு நல்ல உறவில் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? தேவனோடு சமாதானம், அதான் அடிப்படையானது. 2வது, என்னுடைய உள்ளான சமாதானத்தை எது என்னை கெடுத்துட்டு இருக்குது? வாட் இஸ் கரண்ட்லி டிஸ்டர்பிங் மை பீஸ், இன்னர் பீஸ்? என்னுடைய உள்ளான அந்த சமாதானத்தை எந்த ஒரு காரியம் இன்னைக்கு என்னை கெடுக்குது? ஹல்லேலூயா. அது கவலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அறிக்கை செய்யப்படாத பாவமாக இருக்கலாம், இல்லாட்டா அது அது கசப்பு இருக்கலாம் உள்ள. இதெல்லாம் போயிருச்சுன்னா ஆண்டவர் சமாதானத்தை தரார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, am I responding to conflict as a peacemaker? ஹல்லேலூயா. நான் ஒரு சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. மற்ற 2 பேர் அடிச்சுக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறேனா, இல்லாட்டா அவங்களுக்குள்ள சமாதானம் பண்ண முயற்சி எடுக்கிறேனா? பாருங்க, இத்தனை கோணத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆவியின் கனிகளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனி ஒரு மரத்தில், நல்லா கவனிங்க, ஒரு மரத்தில் நிறைய கனி தொங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அந்த மரத்து பக்கத்தில் போகலாமான்னு இருக்கும், அல்லையா? அதை தொடலாமான்னு இருக்கும். அதை பறித்து நிறைய கனி தொங்குது. இல்லை ஒரே ஒரு கனி எங்கே போயிட்டு நிறைய கனியாக தொங்குது. அது என்ன கனியாகவும் இருக்கலாம். எனது இப்போ பக்கத்தில் போகணுங்கிற ஒரு ஆசை வருது. ஐயோ படிச்சு இழுக்கலாமா, மற்றவன் தோட்டத்தில் இருக்கும் அது. ஆனால் அவன் பாருங்க, ஃப்ரூட் அட்ராக்ட்ஸ், ட்ராஸஸ். அது என்ன பண்ண நம்ம இழுக்குது. அப்போ நல்லா கவனிங்க,
இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிறைய பேர் நம்ம பக்கத்தில் வருவாங்க. ஹல்லேலூயா. இட் வில் அட்ராக்ட் பீப்புள். நம்ம கிறிஸ்துவிடத்தில் நம்மை அவர்களை நடத்துவதற்கு அவங்க இழுப்பு, அது நம்ம பக்கமாக இழுக்கும். இந்த 3 விதத்தில் நமக்கு சமாதானம் இருக்கணும். ஆண்டவரோடு, உள்ளான மனிதனோடு சமாதானமாக இருக்கும்போது people will come to Jesus. ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வருவாங்க. இந்த கனியை ஆண்டவர் நமக்குள்ளாக ஆண்டவர் தந்தருளுவாராக. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் பேர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். நீ பல இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் காட் ஆஃப் பீஸ், காட் ஆஃப் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உள்ளத்திலும் உறவுகளிலும் உன்னத தேவனோடு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கனி நிறைந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?